1989 உலகத்துல எதிர்க்கட்சியே இல்லாத ஒரு நாடு வந்து சீனா. ஆளுங்கட்சி யாரோ அவங்க தான் எதிர்க்கட்சி, அவங்க தான் ஆளுங்கட்சி, எல்லாமே அவங்க தான். அதை யாருமே எதிர்த்தே பேச முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நாடு சீனா. கம்யூனிச கொள்கை உடைய நாடு சீனா. அந்த நாட்டில் அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டம், மக்களுடைய போராட்டம் ஒன்று நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் 1989 மாணவர்கள் தன்னெழுச்சியான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அப்போ தான் தாராளமயமாக்கல், உலகமயமாக்கல் போன்ற பல கொள்கைகளால் பல நாடுகளில் வாழ்க்கையிலையும் சரி பல மாற்றங்கள் ஏற்பட்ட ஒரு காலகட்டம். நம்ம ஊர் பொருட்களை எங்கேனாலும் விற்கலாம், வெளிநாட்டில் யார் வேணாலும் இங்கே வந்து தொழில் பண்ணலாம் அப்படின்னு சந்தைகள் எல்லாம் எல்லா நாட்டினுடைய எல்லைகளையும் தாண்டி திறந்து விட்ட காலகட்டத்தில் முதலாளித்துவ சிந்தனை அதிகமாக ஓங்கி தொழிலாளர்கள் பலர் பாதிக்கப்பட்டு பலருக்கு வேலையின்மை போன்ற சூழ்நிலைகளை ஏற்பட்ட ஒரு சூழலில் இளைஞர்கள், அதிலும் குறிப்பாக மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் எல்லோருமே ஒன்று திரண்டு ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்துவதற்கு அவங்க தேர்வு செய்த இடம்தான் இந்த தியனன்மென் சதுக்கம். இதையே இவ்வளோ தூரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்தியாவில் எப்படி ஜாலியன்வாலாபாக் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஜெனரல் டயர் என்பவர் ஆங்கிலேய இராணுவத்தை கையில் வைத்து கொண்டு துப்பாக்கியால் எப்படி பலாயிரக்கணக்கான மக்களை ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில் கொன்று குவித்தாரோ, அதை போல சீன பேரரசு துப்பாக்கியால் அங்கு கூடியிருந்த 10,000க்கும் மேற்பட்டவர்களை கொன்று குவித்தது. அப்பேற்பட்ட ஒரு துயரகரமான சம்பவம் வரலாற்றினுடைய கருப்பு பக்கத்தில் இடம்பெற்ற ஒரு இடம் அப்படின்னா அது இந்த தியனன்மென் சதுக்கம் அப்படின்னு சொல்லலாம்.